அனைவருக்கும் வணக்கம். பிறருக்கு உதவுதல் என்பது மனித வாழ்வின் உன்னதங்களில் மிகவும் முக்கியமான ஒன்றாகும். ஆனால் உதவுதல் என்பது ஒரு வழி பாதை அல்ல. அது அளிப்பவர் பெறுபவர் ஆகிய இருவருக்குமே பயனளிக்கும் இருவழி பாதையாகும். கொடுப்பதில்தான் உண்மையில் மகிழ்ச்சி உள்ளது. ஆனால் அதை அனுபவிப்போர் சொற்பமே. நாம் மனதார ஒருவருக்கு உதவி செய்தால் அந்த இறைவனே நமக்கு உதவுவார் என்பதை உணர்த்தும் சிறிய கதையைத்தான் நாம் இன்றைய பதிவில் காணப்போகிறோம். அது ஒரு காலை நேரம். அஸ்தினாபுரம். தன் மாளிகை உப்பரிகையில் கிருஷ்ணரோடு நின்று பேசிக் கொண்டிருந்தான் அர்ஜுனன். வீதியில் நடந்து வருபவர்களை பார்ப்பதும் பேசுவதுமாக இருந்தார்கள் இருவரும். திடீரென்று அர்ஜுனன், கிருஷ்ணா அங்கே பார் என்று ஓரிடத்தை சுட்டி காட்டினான். கிருஷ்ணர் பார்வையை திருப்பினார். அங்கே அந்தணர் ஒருவர் தன் மேல் துண்டை ஏந்தி யாரிடமோ யாசகம் கேட்டுக்கொண்டிருந்தார். பார்த்தால் வேதம் கற்றவர் போல தெரிகிறது. இவருக்கு ஏன் இந்த நிலை கிருஷ்ணா? அதுதான் விதி. நம்மால் முடிந்த உதவியை செய்து அவர் நிலையை மாற்ற பார்க்கலாமா? முயற்சி செய்து பாரேன். அர்ஜுனன் ஒரு கணமும் தாமதிக்கவில்லை. ஒரு சேவகனை கூப்பிட்டான். அந்த அந்தணரை அழைத்து வர சொன்னான். அந்தணரும் வந்தார். சோர்ந்து போயிருந்தார். வயிறு ஒட்டி போயிருந்தது. கண்களிலே பசி தெரிந்தது. அர்ஜுனன் ஒரு பை நிறைய பொற்காசுகளை நிரப்பி அவரிடம் கொடுத்தான். அந்தணர் மகிழ்ந்து போனார். கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் நன்றி சொல்லிவிட்டு வெளியே போனார். அர்ஜுனன் நிறைந்த மனதோடு கிருஷ்ணரை பார்த்து சிரித்தான். அன்று கிருஷ்ண பரமாத்மா சொன்ன விதி அந்தணரை விரட்டியது. வீடு செல்லும் வழியில் ஒரு வனம் இருந்தது. தனியாக சென்ற அந்தணர் ஒரு திருடனிடம் மாட்டிக்கொண்டார். பொற்காசு பையை பிடுங்கிக் கொண்டு ஓடிவிட்டான் அந்த திருடன். அடுத்த நாள் காலை முதல் நாளைப் போலவே கிருஷ்ணரும் அர்ஜுனரும் மாளிகை உப்பரியில் நின்று பேசிக் கொண்டிருந்தார்கள். ஓரிடத்தை பார்த்த அர்ஜுனன் அதிர்ந்து போனான். அங்கே முதல் நாள் பார்த்த அந்த அந்தணர் யாரிடமோ அன்றைக்கும் யாசகம் கேட்டுக்கொண்டிருந்தார். சேவகனை அழைத்து அவரை அழைத்து வர சொன்னான் அர்ஜுனன். விசாரித்தான். என் தலையெழுத்து அப்படி இருக்கிறது. நான் ஒரு அதிர்ஷ்டம் கெட்டவன். அதுதான் உங்களிடம் வாங்கிய பொற்காசு கூட கொள்ளை போய்விட்டது என்று கண்களில் நீர்த்துளிர்க்க கூறினான். அர்ஜுனனுக்கு அவர் பேசியதை கேட்டு இரக்கம் சுரந்தது. விலை உயர்ந்த வைரம் ஒன்றை எடுத்து அவரிடம் கொடுத்தான். அந்தணரே கவனம், இந்த முறையாவது இந்த வைரத்தை வைத்து புத்திசாலித்தனமாக பிழைத்து கொள்ளும் வழியை பாரும். அவர் நன்றி சொல்லிவிட்டு கிளம்பினார். இந்த முறை இருட்டுவதற்கு முன்னரே வீடு திரும்ப முடிவு செய்தார். இந்த வைரத்தை எப்படி விற்கலாம், யாரிடம் விற்கலாம், இதை வாங்கும் அளவுக்கு நம் ஊரில் வியாபாரிகள் இருக்கிறார்களா? ஏனென்றால் அர்ஜுனன் கொடுத்த வைரமாயிற்றே என்றெல்லாம் யோசித்துக் கொண்டே நடந்தார். அவர் வீட்டுக்கு வந்தபோது வீட்டில் யாரும் இல்லை. அந்தணருக்கு இப்போது அந்த வைரத்தை எங்கே ஒளித்து வைப்பது என்கிற சங்கடம். அவர் வீட்டில் பாதுகாப்பான பெட்டிகளோ அலமாரிகளோ இல்லை. அப்போதுதான் ரொம்ப நாட்களாக பயன்படுத்தாத ஒரு மண்பானை இருப்பது நினைவுக்கு வந்தது. அதில் வைரத்தை ஒளித்து வைப்பதுதான் பாதுகாப்பு என்று நினைத்தார் அந்தணர். அந்த பானைக்குள் வைரத்தை போட்டு வைத்தார். அன்று இரவு நன்றாக உறங்கியும் போனார். அடுத்த நாள் காலை அந்தணருக்கு முன்னதாகவே எழுந்து கொண்டாள் அவரின் மனைவி. ஒரு பானையை எடுத்துக்கொண்டு ஆற்றுக்கு நீரெடுக்க சென்றாள். திரும்ப வரும் வழியில் ஓரிடத்தில் கால் தடுக்கி பானையை கீழே போட்டுவிட்டாள். பானை உடைந்து போனது. அப்போது அவளுக்கு வீட்டில் இருக்கும் பழைய பானை நினைவுக்கு வந்தது. வீடு திரும்பியவள் கணவர் வைரத்தை போட்டு வைத்திருந்த பானையை எடுத்துக்கொண்டு திரும்பவும் ஆற்றை நோக்கி சென்றாள். பானையை கழுவுவதற்காக தண்ணீருக்குள் அவள் பானையை அழுத்த அதற்குள்ளிருந்த வைரம் ஆற்று தண்ணீருக்குள் விழுந்துவிட்டது. 3ஆம் நாள் அதே அஸ்தினாபுரம். அன்றைக்கும் அந்தணர் யாசகம் கேட்பதை பார்த்து துடித்து போனான் அர்ஜுனன். அவரை அழைத்து விசாரித்தான். அவர் நடந்ததை சொன்னார். இந்த முறை அர்ஜுனனை முந்திக் கொண்டார் கிருஷ்ணர். 2 செப்பு காசுகளை எடுத்து அந்தணரிடம் கொடுத்தார். போய் வாருங்கள் ஐயா என்று அனுப்பி வைத்தார். கிருஷ்ணா, பொற்காசுகளாலும் வைரத்தாலும் மாற்றியமைக்க முடியாத அவரின் வாழ்க்கையை இந்த செப்பு காசுகளா மாற்றிவிடப் போகிறது? எனக்கு நம்பிக்கையில்லை என்றான் அர்ஜுனன். பொறுத்திரு. அந்தணர் மாளிகையிலிருந்து வெளியே வந்தார். அவருக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை. அவருக்கு மனம் ஒரு பக்கம் உறுத்தியது. ஒருவேளை கிருஷ்ணரும் அர்ஜுனனும் நான் பொய் சொல்கிறேன் என்று நினைத்திருப்பார்களோ என்றெல்லாம் எண்ணம் ஓடியது. கால் போன போக்கில் நடந்தார் அந்தணர். அது ஆற்றங்கரையோரம். ஆற்று நீரில் ஒருவன் தூண்டில் போட்டு காத்திருப்பதையும் அப்போதுதான் ஒரு அழகான மீன் அதில் மாட்டிக்கொண்டதையும் பார்த்தார். உடனே அவனிடம் ஓடினார். ஏம்பா, அந்த மீனை விட்டுவிடேன், பாவம் அழகாயிருக்கு என்றார். சரிங்கய்யா, இந்த மீனை விட்டுறேன். எனக்கு நீங்க என்ன தருவீங்க?
அந்தணர் தன்னிடமிருந்த 2 செப்புக் காசுகளை கொடுத்தார். அவன் மீனை அவரிடம் கொடுக்க வாங்கி ஆற்றுக்குள் மறுபடியும் எறிந்தார். அந்த வேகத்தில் அதுவரை மீனின் தொண்டையில் மாட்டிக்கொண்டிருந்த ஏதோ ஒன்று எகிரி கரையில் வந்து விழுந்தது. அந்தணர் அதை எடுத்து பார்த்தார். அவர் முதல் நாள் பானைக்குள் பத்திரப்படுத்திய அதே வைரம். அவர் மகிழ்ச்சியில் பிடிச்சிட்டேன் பிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சிட்டேன் என்று சத்தம் போட்டார். எதேச்சையாக அந்த பக்கம் வந்த திருடன் அவர் போட்ட சத்தத்தில் பதறி போனான். என்ன நினைத்தானோ, அவரிடம் திருடிய பொற்காசு பையை அவரிடமே போட்டுவிட்டு ஓடிவிட்டான். மறுநாள் காலை அந்தணர் அர்ஜுனனை தேடிப்போய் நடந்ததை சொன்னார். மறுபடியும் நன்றி சொல்லிவிட்டு கிளம்பி போனார். அவர் போனதும் அர்ஜுனன் கிருஷ்ணரை பார்த்து ஆச்சரியத்தோடு கேட்டான், இதெல்லாம் என்ன கிருஷ்ணா? அது ஒன்றுமில்லை. அந்தணருக்கு பொற்காசுகளும் வைரமும் கிடைத்தபோது அவர் அதை பற்றியும் அவருடைய தேவைகளை பற்றியுமே யோசித்துக் கொண்டிருந்தார். அவரிடம் 2 செப்பு காசுகள் மட்டுமே இருந்தபோது இன்னொரு உயிரை பற்றி நினைத்தார். அந்த எண்ணம் தான் அவருக்கு உதவியது. மற்றவர்களின் வேதனையை உணர்ந்து அவர்களின் தேவைகளுக்கு உதவ நினைத்து செயல்படும் போது ஒருவர் கடவுளின் வேலையை செய்கிறார். கடவுளே அந்த மனிதருக்கு உதவ முன் வருகிறார் என்பதுதான் உண்மை. நாம் மற்றவருக்கு செய்யும் உதவி ஏதோ ஒரு வழியில் நமக்கு நிச்சயம் கிடைத்தே தீரும் என்பது இயற்கை விதியும் கூட. பெற்றுக்கொள்பவர் அல்ல, கொடுப்பவரே பேறு பெற்றவர். எனவே எப்போதும் நல்லதை செய்து கொண்டே இருப்போம். நன்றி, வணக்கம்.